வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 11 நாள் 9 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இல்லம் தேடி உள்ளம் நாடி நெல்லையில் கடந்த வாரம் மாணிக்க மாணவர்கள் தரிசனம் திருநெல்வேலி அரியநாயகிபுரம் அரசு பள்ளியில் சிறப்பாகவே நடைபெற்றது. அதற்கு அனுமதி வழங்கிய பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ரோகிணி அவர்களை நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் திரு சோமசுந்தரம், திருமதி ராஜலட்சுமி, திரு பசுபதி ஆகியோர் இணைந்து சென்று மகிழ்ச்சியை தெரிவித்ததாகவும், அடுத்த கட்ட நிகழ்வாக அறிவின் அருவி நடத்த திட்டமிட்டிருந்ததாக நெல்லை திரு வெங்கட் தெரிவித்தார். முயற்சியே வளர்ச்சி, முயற்சியே உயிர்ப்பு என்பதற்கு அடையாளம் அசோக் நகர் அரவிந்த் ஃபவுண்டேஷன். தெய்வத்தாளாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் மொழியை மெய்ப்பிக்கிறார்கள் இந்த மலர்கள். உலகம் இவர்களை கருணையோடும் பரிகாசத்தோடும் பார்த்த பார்வையை சென்னை அசோக் நகரில் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக நடைபெற்று வரும் அரவிந்த் ஃபவுண்டேஷன் சுய தொழில் முனைவோராக சுய தேவையை தானே செய்து கொள்ளும் சக மனிதராக மாற்றியுள்ளது. மனம் சார் உளவியலை அறிந்து பணம் சார் உலகத்தையும் அவர்களுக்கு அறிமுகம் செய்ததோடு மட்டுமின்றி ஒவ்வொரு குழந்தைகளின் திறமைக்கேற்ப அனைவருக்கும் கைத்தொழிலை கற்றுக் கொடுத்து சமுதாயத்தின் மீதான அவர்களின் பார்வையையும் மக்களின் மீதான இவர்களின் பயத்தையும் மாற்றி உள்ளது இவர்களது செயல். இவர்களின் பயணம் நாம் அணியும் உடைகளுக்கு இஸ்திரி போடுவதில் தொடங்கி மசாலா பொருட்களை தயாரித்தல், இட்லி மாவு விற்பனை செய்வது, அணிகலன்களை உருவாக்குவது என பல்வேறு பரிணாமங்களை கடந்து இன்று சிற்றுண்டிகளை தயாரித்து தினமும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களிலும் அலுவலகங்களிலும் வாகனங்கள் மூலம் விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் அவர்கள் சுய தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டு தமது குடும்பங்களுக்கும் அளித்து வருகிறார்கள் என்று அமைப்புகள் கள பொறுப்பாளர் திரு பிரபு தெரிவித்தார். காஞ்சிபுரம் வேதாச்சலம் நகர் பூங்காவில் வாரந்தோறும் கூடும் பாச பறவைகள். காஞ்சிபுரத்தில் புதன்கிழமை தோறும் 6 to 7 மணிக்கு சந்தித்து வரும் அவர்கள் வாழ்க்கையின் சமூகத்தின் பல அம்சங்களை அங்கு அலசுகிறார்கள். அதன் பலனாக நெகிழி பயன்பாடு குறைந்துள்ளதாகவும் கூறினார். இந்த பாச பறவைகளின் வாராந்திர சந்திப்பு இந்த வாரம் புதன்கிழமை 20ஆம் தேதியில் நடைபெற்றதாக லட்சிய ஆசிரியை திருமதி உஷா தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பிற்கு ஜப்பான் கட்டிய 395 கிலோமீட்டர் தொலைவு சுவர். 2011ஆம் ஆண்டின் பேரழிவான சுனாமிக்கு பிறகு ஜப்பான் சாதாரணமாக மீண்டு எழவில்லை. மாறாக தங்கள் பாதுகாப்பிற்காக மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் 395 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பெரும் சுனாமி கோட்டை சுவர் இன்று அங்கே கம்பீரமாக நிற்கிறது. சில இடங்களில் அது 4 மாடி கட்டிடம் உயரம் 14.7 மீட்டர் கொண்டது. அலைகளின் கோபத்தை தடுக்க 25 மீட்டர் ஆழமான அடித்தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் கான்கிரீட் சுவரோடு மட்டும் ஜப்பான் நின்றுவிடவில்லை. கடற்கரையை சுற்றி அவர்கள் 90 லட்சம் மரங்களை நட்டனர். இதுவே இவ்வுலகின் இயற்கையான மரங்களை கொண்ட மாபெரும் தடுப்பு சுவர். இந்த இயற்கை தடுப்பு அலைகளின் வேகத்தை மந்தமாக்கி கடலில் மீண்டும் இழுத்து செல்லக்கூடிய ஆபத்தான சிதைவுகளை தடுத்து நிறுத்துகிறது. இது மனிதன் உருவாக்கிய பூமியின் மிக துணிச்சலான பேரிடர் பாதுகாப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாடு தேவை ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய முடிவையும் எடுக்க தயங்கக்கூடாது என்பதை செய்து உலகிற்கு பறைசாற்றியுள்ளது ஜப்பான். நெல்லை லயன்ஸ் கிளப் கூடுதலில் நல்லூர் வட்டம் அறிமுகம். ஆகஸ்ட் 21 அன்று திருநெல்வேலியில் நடைபெற்ற லயன்ஸ் கிளப் கூடுதலில் முன்னாள் மேயர் கிளப் உறுப்பினர் திரு சரவணன் அவர்களது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதில் கலந்து கொண்டு பேசும்போது நல்லூர் வட்டம் அதன் செயல்பாடுகள் பற்றி விவரித்ததாகவும் திரு பழனித்துறை ஐயா புத்தகம் பரிசளித்ததாகவும் நெல்லை திரு வெங்கட் தெரிவித்தார். கண் தானம். சென்னை விருகம்பாக்கத்தில் வாழ்ந்து வந்த 90 வயது நிறைந்த ஷேமசுந்தரி அவர்கள் ஆகஸ்ட் 21 இயற்கை எய்தினார். அவரது குடும்பத்தார் ஏற்கனவே கண்தானம் பற்றிய விழிப்புணர்வுடன் இருந்ததினால் சங்கர் நேத்ராலயாவிற்கு தொடர்பு கொண்டு அழைத்து கண்தானம் செய்துள்ளார்கள். இவர்கள் நல்லூர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியை காஞ்சிபுரம் உஷா அவர்களின் உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
காலஞ்சென்ற சேமசுந்தரி அவர்களின் குடும்பத்தாருக்கு கண் மற்றும் உடல் தானத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. குளித்தலை ஸ்ரீ கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவின் அருவி. ஆகஸ்ட் 18 அன்று என்னை சுற்றி நானும் சுற்றுச்சூழலும் என்ற தலைப்பில் திருமதி செல்வி தமிழ் ஆசிரியை ஸ்ரீ கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திரு ராஜசேகர் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழிகாட்டி பரிசு பெற்றார். மகதி ஸ்ரீ 9ஆம் வகுப்பு மாணவி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.